Okay, the next program title is also example for friend function. So in the next program எனக்கு program number 41ல இருக்கிற டைட்டிலும் program number 42ல இருக்கிற டைட்டிலும் சேம் தான், example for friend function. So what is the difference between current and previous program? இந்த ப்ரோக்ராமுக்கு போன ப்ரோக்ராமுக்கு என்ன சார் வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, previous program try to access, previous program contain friend function try to access private access specifier data only, but current program contain friend function try to access private and protected access specifiers data. என்ன சொல்ல வராங்கன்னா, போன ப்ரோக்ராம்ல இருந்த ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் பிரைவேட் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையரோட டேட்டாஸ் மட்டும்தான் ஆக்சஸ் பண்ணிச்சு. ஆனால் இப்போ கரண்ட் ப்ரோக்ராமில் இருக்கிற ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் பிரைவேட் அண்ட் ப்ரொடெக்டட் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையரோட டேட்டாவை ஆக்சஸ் பண்ண போகுது. இதுதான் டிஃப்ரெண்ட், அதர்வைஸ் நத்திங். ஸோ வி நோ தட். இப்போது நம்ம இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னீங்கன்னா, திஸ் இஸ் ஹியர் வி ஆர் மென்ஷன் ஒன் ஃபார்வர்ட் டிக்ளரேஷன் டு கிளாஸ். இந்த இடத்துல நம்ம ஒரு கிளாஸ்க்கு வந்து அதாவது ஒரு ஃபார்வர்ட் டிக்ளரேஷன் பண்ணியிருக்கோம். எதுக்கு அப்படின்னீங்கன்னா கிளாஸுக்கு. ஏன் சார் இந்த மாதிரி ஃபார்வர்ட் டிக்ளரேஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் பாருங்கள், நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்கதில்ல இந்த ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் பார்ட்டில் பாருங்கள், ஹியர் வி ஆர் யூஸ் டூ ஃபார்மல் பேராமீட்டர்ஸ். ஃபர்ஸ்ட் ஃபார்மல் பேராமீட்டர் நேம் இஸ் கரண்ட் கிளாஸ். கரண்ட் கிளாஸோட நேம் தான் ஃபர்ஸ்ட் ஃபார்மல் பேராமீட்டர் டேட்டா டைப்பாகவே இருக்குது. ஆனால் செகண்ட் ஃபார்மல் பேராமீட்டரோட டேட்டா டைப் பாருங்கள், P042B. ஆனால் P042B mentioned after on friend function declaration part. friend function declaration partக்கு கீழே தான் P042B வருது. அப்போ இந்த friend function declaration part should noun before where is found P042B. இந்த friend functionக்கு கண்டிப்பாக தெரியணும் எந்த இடத்துல P042B இருக்குதுன்னு. Because of that only here I mentioned forward declaration to P042B class. சரி, எனக்கு புரியல சார் அப்படின்னீங்கன்னா, இந்த இடத்த நான் கமெண்ட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிட்டேன். சேவ் பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு பில்டுன்ற ஒரு மெனு போயிட்டு அதில் பில்ட் அண்ட் ரன்னுங்கிறத மெனு ஐட்டம் கிளிக் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல எரர் வில் பி அக்கர் சின்ஸ் கம்பைலர் டோனோ வேர் இஸ் ஃபவுண்ட் P042B கிளாஸ். இப்போது நம்மளுக்கு அந்த அவுட்புட் பார்க்கணும்னா இங்கே லாக் ஃபைல் இங்கே வந்து நம்மளுக்கு எரர் என்ன அப்படின்னு பார்க்கறதுக்காக இங்கே லாக்ன்ற ஒரு மெனு ஐட்டம் கிளிக் பண்ணுறேன். வியூன்ற மெனுக்குள்ளார போயிட்டு இங்கே சொல்லியிருக்காங்களா, P042B as not declared. ஸோ கம்பைலர் டோனோ வெதர் ஃபவுண்ட் P042B. கம்பைலருக்கு தெரியல எந்த இடத்துல P042B இருக்குதுன்ட்டு. ஸோ பிகாஸ் ஆஃப் தட் ஒன்லி ஹியர் வி ஆர் மென்ஷன் ஃபார்வர்ட் டிக்ளரேஷன் டு P042B கிளாஸ். அதுக்காக நம்ம மென்ஷன் பண்ணுங்க. நான் சேவ் பண்ணிட்டேன். திரும்பவும் வந்துட்டு நான் வந்து பில்டுன்ற ஒரு மெனு போகிறேன். அதில் பில்ட் அண்ட் ரன் அப்படிங்கிற மெனு ஐட்டம் கிளிக் பண்ணுறேன். ஸோ எரர் மிஸ்ஸிங், எரர் வில் நாட் அக்கர், அவுட்புட் வில் அக்கர். ஸோ நவ் ஐ ட்ரை டு க்ளோஸ் அவுட்புட் ஸ்க்ரீன். நம்ம இந்த அவுட்புட் எப்படி வந்துச்சுன்றதை லேட்டராக சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி இங்கே வந்து பார்த்துடலாம். ஹியர் ஐ டெவலப் ஒன் கிளாஸ் வித் 2 மெம்பர் வேரியபிள்ஸ் அண்ட் 2 மெம்பர் சப் ப்ரோக்ராம்ஸ். இப்போது 2 மெம்பர் வேரியபிள் இந்த கிளாஸில் டெவலப் பண்ணியிருக்கேன் அண்ட் தென் 2 மெம்பர் சப் ப்ரோக்ராம்ஸ் டெவலப் பண்ணியிருக்கேன்றாங்க. சரி, எங்கே சார் டெவலப் பண்ணியிருக்கோம் அப்படின்னீங்கன்னா, தீஸ் ஆர் கால்ட் அஸ் மெம்பர் வேரியபிள்ஸ். ஃபர்ஸ்ட் மெம்பர் வேரியபிள் நேம் இஸ் X, செகண்ட் மெம்பர் வேரியபிள் நேம் இஸ் Y. ஃபர்ஸ்ட் மெம்பர் வேரியபிள் கிரியேட்டட் அண்டர் ஆன் பிரைவேட் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர், செகண்ட் மெம்பர் வேரியபிள் கிரியேட்டட் அண்டர் ஆன் ப்ரொடெக்டட் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர். ஸோ எனக்கு பாருங்கள், இங்கே நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க, ஹியர் ஐ ட்ரை டு டெவலப் 2 மெம்பர் சப் ப்ரோக்ராம். First member subprogram is special member subprogram since that is called as overload constructor. இந்த இதை நம்ம இந்த இப்போ வந்து நம்ம இங்கே வந்து 2 member subprograms டெவலப் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இல்லை ஃபர்ஸ்ட் member subprogram is a special member subprogram since this is called as overload constructor. இதை overload constructorன்னு சொல்லுவோம். ஸோ எப்படி சார் overload constructorன்னு சொல்கிறேன்னா, நம்ம ப்ரீவியஸ் ப்ரோக்ராம்ஸோட வீடியோஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு புரியும். இதில் பாருங்கள், இங்கே here I try to develop one more member subprogram. That member subprogram category is also friend function அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த சார் எனக்கு வந்து புரியல அப்படின்னீங்கன்னா, இந்த friend functionனை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா this is also act like member procedure. member subprogram தான் சொல்லுவாங்க. இப்போ இதை member subprogram சொல்கிறாங்க. இந்த member subprogramோட கேட்டகரி என்னன்னு பார்த்தீங்கன்னா member procedure. since void found
ஆனால் இங்கே ஃப்ரெண்டுன்ற ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணிட்டீங்கனாலே என்ன ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்கன்னா இதை வந்து எக்ஸாக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது ஃப்ரெண்ட் மெம்பர் ப்ரொசீஜர் தான் சொல்லணும். ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்க, ஃப்ரெண்ட் மெம்பர் ஃபங்க்ஷன் பட் திஸ் ஃப்ரெண்ட் மெம்பர் ஃபங்க்ஷன் டஸ் நாட் ரிட்டர்ன் எ வேல்யூ அப்படின்ட்டாங்க. ஏன்னா இது ஏன் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணாதுன்னா இங்கே வாய்டுன்ற ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால திஸ் friend function does not return a value அப்படின்ட்டாங்க. Here just declare a friend function but here we are not defining a friend function. ஸோ இந்த இடத்த பாருங்க, இங்கே நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து டெவலப் பண்ணுறாங்க. Here I try to develop forward declaration contain class. ஃபார்வர்ட் டிக்ளரேஷனில் இருக்கிற கிளாஸை நான் இங்கே தான் வந்து டெவலப் பண்ணுறாங்க, இங்கே தான் டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்றாங்க. This class is also has 2 member variables and 2 member subprograms. இந்த கிளாஸுக்குள்ளாரே 2 member variable இருக்குன்றாங்க. Names are I and J. Those member variables names are I and J. First member variable found under on private access specifier. Second member variable found under on protected access specifier. Here first member subprogram is also called as special member subprogram since overload constructor that is found under on public access specifier. Here found second member subprogram declaration part. That second member subprogram declaration part is also has friend function. This is also found under on public access specifier. இதுவும் public access specifier குள்ள தான் இருக்குது. இங்க பாருங்க, இங்கே ஃபஸ்ட்டு இங்கே ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனோட டிக்ளரேஷன் பார்ட்டும் ஃபஸ்ட் கிளாஸ் கண்டைன் ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் பார்ட், செகண்ட் கிளாஸ் கண்டைன் ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் பார்ட் ஷுட் சேம். ரெண்டும் அதாவது ஃபஸ்ட் கிளாஸில் இருக்கிற ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனோட டிக்ளரேஷன் பார்ட்டும் செகண்ட் கிளாஸில் இருக்கிற ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் பார்ட்டும் கண்டிப்பாக ஈக்குவலாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஹியர் we are declare sir where we are define this friend function. So here we are define that friend function. இந்த இடத்துல அந்த friend functionனை implement பண்ணியிருக்காங்க, அதாவது டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்றாங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், don't use friend keyword inside of friend function definition part. friend function definition partல கண்டிப்பாக என்ன வரக்கூடாதுன்னு இருக்காங்க, friendங்கிற ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணக்கூடாது. சரி, here I cut that friend keyword. இந்த இடத்துல அந்த ஃப்ரெண்டுங்கிற ஒரு கீவேர்டை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ ஹியர் ஐ ட்ரை டு டெவலப் ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன். இப்போ இங்கே பாருங்கள், இப்போ இந்த ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் பார்ட்டும் இங்கே இருக்கிற ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் பார்ட்டும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ சேம் ஆஸ் இந்த இடத்துலையும் நீங்கள் பாருங்கள், நம்மளுக்கு இங்கே செலக்ட் பண்ணும்போது ஹியர் டிக்ளரேஷன் த ஃபஸ்ட் கிளாஸ் கண்டெயின் ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் பார்ட், செகண்ட் கிளாஸ் கண்டெயின் ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் பார்ட், ஃபைனலி கண்டெயின் ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் பார்ட். ஆல் ஷுட் இன் சேம், எல்லாமே கண்டிப்பாக சேமாக இருக்கணும்ட்டாங்க. சரி சார், இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் பார்ட், இந்த இடத்துல ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் பார்ட்டில் இருக்கிறது பாருங்கள். ஹியர் வி ஆர் ஜஸ்ட் மென்ஷன் ஃபார்மல் பேராமீட்டர் டேட்டா டைப் ஒன்லி. இந்த இடத்துல நம்ம வந்து ஃபார்மல் பேராமீட்டரோட டேட்டா டைப் மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருக்கோம். அந்த ஃபார்மல் பேராமீட்டரோட டேட்டா டைப் என்ன, P042A, P042B. ஆனால் இங்கே பாருங்கள், friend function definition part also contain formal parameter data type name, formal parameter data type and formal parameter name. This is called as first formal parameter. First formal parameter data type is P042A. First formal parameter name is A. Here mention second formal parameter. Second formal parameter data type is P0